வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். 21வது நாளாக நடைபெறும் புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம். தேசிய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் நேரில் ஆதரவு. சட்டமன்றத்தை முற்றுகையிட்ட நகராட்சி வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தல். காதலர் தினத்தை முன்னிட்டு விதிகளை மீறி சலுகைகளை அறிவித்த தனியார் மதுபான கடை. கலால் துறை திடீர் ஆய்வு. புதுச்சேரி சுற்றியுள்ள பகுதிகளில் விதிகளுக்கு புறம்பாக குறைந்த இடைவெளியில் இயங்கும் 3 சுங்கச்சாவடிகள் உடனடியாக அகற்ற கோரி அனைத்து வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்பினர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம் 21வது நாளை எட்டிய நிலையில் தேசிய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் காத்திருப்பு போராட்டம் இன்று 21வது நாளை எட்டியுள்ளது. நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு தற்போது தேசிய அளவிலான ஆதரவும் பெருகி வருகிறது. போராட்ட களத்தில் ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகை தந்த அனைத்து இந்திய ஆசிரியர் சங்கத்தின் தேசிய தலைவர் கட்டி நரசிம்ம ரெட்டி அவர்கள் நேரில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். அப்போது அவர்கள் பேசுகையில், ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு இனியும் அலட்சியப்படுத்தக்கூடாது, பணி பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமை என வலியுறுத்தினர். ஆசிரியர்களின் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. போராட்ட களத்திற்கு வருகை தந்த விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன் அவர்கள் ஆசிரியர்களின் போராட்டத்தை பாராட்டி வாழ்த்தி பேசினார். விளிம்பு நிலையில் இருக்கும் ஒப்பந்த ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த பல ஆண்டுகளாக பணிபுரியும் 292 ஒப்பந்த ஆசிரியர்களை எவ்வித நிபந்தனையுமின்றி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அரசு முன்னதாக அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். 21 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தினால் புதுச்சேரி அரசுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது. வெளிமாநில தலைவர்களின் வருகையும் உள்ளூர் அரசியல் கட்சிகளின் ஆதரவும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது. புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் 123 பேருக்கு கருணை அடிப்படையில் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று கோரி சட்டமன்ற வாயில் முன்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் 123 பேருக்கு கருணை அடிப்படையில் உடனடியாக பணி வழங்க கோரி இன்று காலை முதல் சட்டமன்ற வாயில் முன்பாக பெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. வாக்குறுதியை நிறைவேற்ற முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி தங்களுக்கு உடனடியாக பணி ஆணை வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பே இந்த பணி நியமனங்களை முடிக்க வேண்டும் என்பதில் வாரிசுதாரர்கள் உறுதியாக உள்ளனர். வாரிசுதாரர் நலசங்கத்தைச் சேர்ந்த சத்யன் மற்றும் பிரபு தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டுள்ளதால் அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எங்கள் வாழ்வாதாரத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கிறோம், அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்ட களத்தில் உள்ளவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். காவல்துறையினருக்கும் வாரிசுதாரர்களுக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காரணத்தினால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் காதலர் தினத்தை முன்னிட்டு விதிகளுக்கு எதிராக சலுகைகளை அறிவித்த தனியார் மதுபான கடையில் கலால் துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா தலத்தில் முதன்மையானதாக விளங்குவதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். மேலும் தொடர் விடுமுறை, பண்டிகை காலங்களில் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு குவிந்து விடுகின்றனர். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை தொடர்ந்து பொங்கல் பண்டிகையும் முடிந்துள்ளது. அதற்குள்ளாக இந்த மாதம் காதலர் தினம் வரவுள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் நட்சத்திர விடுதிகளில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. புதுச்சேரியில் பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளின் மதுபானங்கள் குறைந்த விலையில் தரமானதாக கிடைப்பதால் பல்வேறு நாடுகள், மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து விடுதியில் தங்கி மது அருந்திவிட்டு செல்கின்றனர். இதனால் மதுபான கடைகளுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நிலவி வருகிறது. ஒரு மதுபான கடைகள் உள்ள இடத்தின் அருகிலேயே மற்றொரு மதுபான கடைகளை திறக்கின்றனர். தற்போது காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்களை வரவேற்கும் விதமாக சில மதுபான கடைகளில் புதிய சலுகைகளை கடை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த கலால் துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா இரவு திடீரென புதிய ஆஃபரை அறிவித்த கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம் என ஆஃபர் விலையில் மதுபானங்கள் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இது கலால் விதிகளுக்கு எதிரானது எனவும் மதுபானங்களை ஆஃபர் விலையில் கொடுக்கக்கூடாது எனவும் அவ்வாறு கொடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்.
மேலும் அந்த கடைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்படும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் கடை நிர்வாகம் தாங்கள் அறிவித்த ஆஃபர்களை வாபஸ் பெற்றது. கலால் துறை அதிகாரிகளின் இந்த திடீர் ஆய்வால் மதுபான கடை உரிமையாளர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி சுற்றியுள்ள நெடுஞ்சாலை பகுதிகளில் விதிகளுக்கு புறம்பாக குறைந்த இடைவெளியில் இயங்கும் 3 சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்றக் கோரி அனைத்து வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை சமீபத்தில் திறக்கப்பட்டது. இந்த சாலையானது சுமார் 30 கிலோமீட்டர் வரை புதுச்சேரி வழியாக செல்கிறது. இதில் புதுச்சேரி எல்லைப் பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கெங்கராம்பாளையத்தில் ஒரு சுங்கச்சாவடியும், அடுத்த 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுச்சேரி மாநில சேலியமேடு பகுதியிலும், அதேபோல் புதுச்சேரி திண்டிவனம் சாலை மொரட்டாண்டி பகுதியில் ஒரு சுங்கச்சாவடியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதியின்படி ஒரே திசையில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை 2 சுங்கச்சாவடிகள் இடையே குறைந்தபட்சம் 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஆனால் புதுச்சேரியை சுற்றியுள்ள இந்த 3 சுங்கச்சாவடிகளும் மிக குறைந்த இடைவெளியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இதனால் புதுச்சேரி வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் என கூறி தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் சுங்கச்சாவடி அருகே அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அனைத்து மோட்டார் வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்றபோது போலீசார் தடுப்புகள் அமைத்து அவர்களை தடுத்தனர். இதனால் முற்றுகையிட வந்தவர்கள் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலையமேட்டிலிருந்து கொத்தட்டை 43 கிலோமீட்டர், 66 கிலோமீட்டர்ல 3 சுங்கச்சாவடி போட்டிருக்கான். மீதி 100 கிலோமீட்டர் எம்டியாவே போகுது, ஒரே ஒரு சுங்கச்சாவடி. என்ன நியாயம் இது? பாண்டிச்சேரி அரசாங்கம் எப்படி அனுமதி கொடுத்தாங்க? தேசிய நெடுஞ்சாலை விதிகள் என்ன சொல்லுது? சுரங்கங்கள் அமைச்சு அதுக்கு பெரிய பெரிய பாலங்கள், பெரிய பெரிய ஆத்து கடந்து பாலம் போட்டாதான் சுங்கச்சாவடி போக, கூடுதலாக சுங்கச்சாவடி அமைக்கணும். இப்ப இங்க இருக்கிற நிலங்களை எல்லாம் புதுச்சேரி விவசாயிகளுடைய நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அதை கைப்பற்றி அதை விலை கொடுத்து வாங்கி சுங்கச்சாவடி அமைத்து எங்கேயோ காரைக்காலில் இருக்கிற அதானி துறைமுகத்திலே இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் இங்க அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் தேசிய நெடுஞ்சாலைக்கு போக வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சாலை. நாங்க ஏன் வரி கட்டணும்? சின்ன சின்ன வாகனம் வச்சிருக்கக்கூடியவர்கள் ஏன் வரி கட்டணும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு இந்த அரசாங்கத்துக்கிட்ட பதில் இல்லை. அரசாங்கம் முறையீடு செய்யணும்னு சொல்றோம். தமிழக மற்ற மாநிலங்கள்ல இந்த மாநில அரசாங்கங்களே மேல்முறையீடு போறாங்க, சுங்கச்சாவடி அகற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. விழுப்புரம் மாவட்டம் அங்க இருக்கிற நகராட்சிக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துன்னு போடான்னு சொல்லிட்டான். இங்க எடுத்துன்னு வந்து கெங்கராம்பாளையத்துல போட்டு வச்சிருக்கிறான். அந்த தைரியம் கூட இல்லாத ஆட்சியாளர்களாக புதுச்சேரி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல. வரக்கூடிய எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் 27ஆம் தேதி இங்க இருக்கிற வேற வழியே கிடையாது என்ற வகையில தான் 27ஆம் தேதி வாகனங்களோடு இங்க இருக்கிற மொரட்டாண்டி டோல்கேட்டை முற்றுகையிடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் கடலூர் எல்லைகளின் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் மற்றும் கடலூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியரான ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் கடலூர் எல்லைகளின் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் கடலூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இரு மாவட்ட ஆட்சியர்களும் தெரிவிக்கையில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இரு மாவட்ட எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. எல்லை பகுதிகளில் இலவச பரிசு பொருட்கள், வெள்ளி பொருட்கள், தகுந்த ஆதாரமின்றி எடுத்துச் செல்லும் பணம், ஆயுதங்கள் மற்றும் மதுபானங்கள் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கண்காணித்திடவும், மேலும் அதனை தடுக்கும் பொருட்டு இரு மாநிலங்களுக்கு இடையே கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது, புலனாய்வு பகிர்வு முறையை மேம்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகளில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்களை பொருத்துவது மற்றும் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவது, மேலும் கூடுதலாக காவலர்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்களை பணி அமர்த்துவது, மேலும் பறக்கும் படைகள் அமைப்பது தொடர்பாகவும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபடுவது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது.
இக்கூட்டத்தில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், புதுச்சேரி மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் விக்சித் யுவா கனெக்ட் பாரத் என சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் புதுச்சேரி வளாகத்தில் செயல்பட்டு வரும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் விக்சித் யுவா கனெக்ட் பாரத் என்ற சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று கல்லூரி வளாகத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் எஸ் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சியை கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வெஸ்டர் அவர்கள் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பல துறைகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 10 பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை புதுச்சேரி சார்பில் இளைஞர் முன்னோடி செல்வி ருக்ஸானா ஷெரினார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். அவர் நிகழ்ச்சியை வந்தே மாதரம் என்ற தேசப்பற்று முழக்கத்துடன் தொடங்கி பங்கேற்பாளர்களிடையே தேசிய ஒற்றுமை மற்றும் தேசப்பற்றை வலுப்படுத்தினார். விக்சித் பாரத் என்ற வளர்ந்த இந்தியாவின் கனவை நனவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு மிக முக்கியம் என்பதை அவர் எடுத்துரைத்தார். பொறுப்புணர்வு, சட்ட ஒழுங்கு, சமூக ஈடுபாடு, புதுமை, தலைமை திறன் மற்றும் இளைஞர் முன்னெடுப்புகள் ஆகியவை நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் என வலியுறுத்தினார். மற்றும் இளைஞர்கள் சமூக மாற்றத்திற்கான முன்னணியாக செயல்பட வேண்டிய அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு பாதுகாப்பான, ஒழுங்குமுறை மற்றும் முன்னேற்றமடைந்த இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் செயலில் ஈடுபட ஊக்குவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு, நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி ஜெயசூர்யா, தன்னார்வலர்கள் சூரியமூர்த்தி, சுதாகர், பூஜா, பிரியா, கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொரோனா ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிரதமர் வருகையின் போது கருப்பு ஆடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தேசிய மக்கள் முன்னணி கட்சி மற்றும் செவிலியர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் முன்னணி கட்சி மற்றும் செவிலியர்கள் சார்பாக தமிழ் சங்க வளாகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் செவிலியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த சுவாமிநாதன் கூறுகையில், உலகமே அச்சத்தில் நடுங்கிய கொரோனா காலத்தில் உயிருக்கு அஞ்சாமல் மருத்துவமனைகளில் பணியாற்றிய ஒப்பந்த செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன்கள் மற்றும் எக்ஸ்ரே டெக்னீஷியன்களை தற்போது புதுச்சேரி அரசு பணியிலிருந்து நீக்கியுள்ளது கண்டிக்கத்தக்கது. முறையான தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களை புறவாசல் நியமனம் என கூறி ஒதுக்குவது இவர்களுக்கு செய்யும் துரோகமாகும். 100 நாட்களுக்கு மேல் பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பளித்துள்ளன. அண்டை மாநிலமான தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இவர்களை பணி நிரந்தரம் செய்துள்ளது. ஆனால் புதுச்சேரி அரசு நிதி நிலைமையை காரணம் காட்டி இவர்களை தெருவில் நிறுத்தியுள்ளது. மத்திய அரசின் பரிந்துரையின்படி சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை இந்த ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். இந்த நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி பாரத பிரதமர் அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தரும் நாளில் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் நாங்கள் அனைவரும் கருப்பு நிற ஆடை அணிந்து எங்களது பலத்த எதிர்ப்பை பதிவு செய்வோம். இந்த சந்திப்பின் போது பாதிக்கப்பட்ட கொரோனா கால ஊழியர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். எனவே புதுச்சேரி அரசாங்கம் இவர்களுக்கான அரசு பணியை நிரந்தரம் செய்யணுன்ற கோரிக்கை வச்சுக்கிறோம். மேலும் இது சம்பந்தமாக காரைக்கால், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாங்கள் கொரோனா ஊழியர்களுக்கு கொரோனா உடை அணிந்து வீதியில் நடந்து சென்று பிரதமர், குடியரசுத் தலைவர்கள்லாம் கடிதம் அனுப்பினோம். இப்ப பிரதமர், குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில வருகின்ற 14ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அவர்களும் வருகின்ற 16ஆம் தேதி பிரதமர் அவர்களும் புதுச்சேரிக்கு வர இருப்பதனால் பிரதமர் வரும் 16ஆம் தேதி அன்று புதுச்சேரி மாநிலத்தில் கருப்புடை அணிந்து எங்களது சோகத்தை, கவனத்தை ஈர்க்கும் விதமாக, கொரோனா ஊழியர்களின் வலியை பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக கருப்புடை அணிந்து எங்களது ஒரு கண்டன போராட்டத்தை நடத்துவதென திட்டமிட்டிருக்கோம். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் ஆய்வு மேற்கொண்டு விரைந்து பணியை முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார்.
புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சுயம்புவாக கங்கை நதி எனும் புண்ணிய நதியான சங்கராபரணி நதியில் கிடைக்கப்பெற்ற பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி முதன்முறையாக ஜூன் 5ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு பாலஸ்தாபனம் செய்யப்பட்டார். இந்த திருக்கோவிலின் பூமி பூஜை கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஆலயத்திற்கு தளம் அமைக்கும் பணி அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தளம் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் அதன் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுகோள் விடுத்தார். மேலும் கும்பாபிஷேக விழாவில் மத்திய அமைச்சர், புதுச்சேரி முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தெரிவித்துள்ளார். இதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயிலுடைய சுற்றுப்புற பராமரிப்பு பணிக்காக 1,20,00,000 ரூபாயை அரசாங்க தரப்புல இருந்து அளிச்சிருக்காங்க. இந்த ஊர் பொதுமக்களும் அதே போல புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பொதுமக்களும் நன்கொடையாளர்களும் பக்த கோடிகளும் வாரி வாரி வழங்கியதன் அடிப்படையில 9 மாதங்கள்ல இந்த கோயில் சிறப்பா ஒரு குடமுழுக்கு விழா காணப்போவது அரிது. அதே போல அது ஒரு வரலாற்று சாதனை. அப்பேற்பட்ட வரலாற்று சாதனையில இந்த கூத்தாண்டவர் பெருமானை அத்தி மரத்திலேயே வடிவமைச்சிருக்கிறது. இதனோட அழகை மேலும் மேற்கொண்டதாகுது. அதே போல இந்த அழகை பார்க்கணும், ஆண்டவனுடைய அருளை பெறணும், பக்த கோடிகள் அனைவரும் உலகெங்கும் இருக்கிற மக்கள் வருவாங்க. அதே போல குறிப்பா புதுச்சேரி தமிழகம் இருக்கிற மக்கள் பெருந்திரளா விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்ற பெண் தனது சொந்த ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டு ஊர் மக்கள் முன்னிலையில் அவதூறு பரப்பிய பஞ்சாயத்து தலைவர் விஸ்வநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கறிஞர் லெனின் புகார் எழுப்பியுள்ளார். புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்ற பெண் தனது சொந்த ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டு ஊர் மக்கள் முன்னிலையில் அவதூறு பரப்பிய பஞ்சாயத்து தலைவர் விஸ்வநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கறிஞர் லெனின் செய்தியாளர்களை சந்தித்தார். வீராம்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்த பிரியங்கா பூம்புகாரைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்திருந்தார். அவரது கணவர் 2வது திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் பிரியங்கா தனது சொந்த ஊரான வீராம்பட்டினத்திற்கு திரும்பியுள்ளார். அப்போது தன்னைத்தானே பஞ்சாயத்து தலைவர் என கூறிக்கொள்ளும் விஸ்வநாதன் என்பவர் பிரியங்காவை ஊருக்குள் அனுமதிக்க மறுத்துள்ளார். இது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஊர் முழுவதும் ஒலிபெருக்கி மூலம் பிரியங்காவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவதூறாக பிரச்சாரம் செய்துள்ளார். தனிப்பட்ட விவகாரங்களில் பஞ்சாயத்துகளில் தலையிடக்கூடாது என்ற உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறி கடந்த ஜனவரி 13ஆம் தேதி அன்று சுமார் 700 பேர் முன்னிலையில் பிரியங்காவின் வாழ்க்கையை விசாரிக்கப் போவதாக விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். பொதுமக்களின் அறிவுரைகளையும் மீறி அவர் இவ்வாறு செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் பெரும் பணபலம் இருப்பதாக வழக்கறிஞர் லெனின் குற்றம் சாட்டியுள்ளார். பூம்புகார் கிராமத்தில் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்படுவதாகவும் இதில் ஒரு பங்கு விஸ்வநாதனுக்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே பூம்புகார் தம்பதியினருக்கு ஆதரவாக செயல்பட்டு சொந்த ஊர் பெண்ணை பழிவாங்கும் நோக்கில் அவர் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர், ஆளுநர் மற்றும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கிடையில் கடந்த 1ஆம் தேதி பிரியங்கா மற்றும் அவரது தரப்பினர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து 100க்கு அழைத்து புகார் அளித்தும் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்ய தயங்கியுள்ளனர். தற்போது இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய வழக்கறிஞர் லெனின், நீதிபதி அவர்களிடம் அனைத்து ஆதாரங்களையும் தெளிவாக சமர்ப்பித்துள்ளோம்.
காவல்துறையின் பதிலுக்காக காத்திருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சாதகமான நல்ல நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார். அதனால் பிரியங்கா அவர்கள் சொந்த ஊர்ல இருந்து ஏன் நான் உங்கள் ஊரை சேர்ந்தவர்கள் ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால், பஞ்சாயத்தை கூட்டி உன்னை ஊரை விட்டு விலக்கி விடுவேன் என்று சொல்லி சட்டவிரோதமாக ஊரை விட்டு விலக்குவதும், அதை கேட்டால் அவரை அடிப்பதும், கடந்த 1/2/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அவரை அடித்து கையை உடைச்சு அதை தடுக்க வந்த அப்பா அம்மா எல்லாரையும் அடிச்சு அனுப்புனாங்க. இதற்கு 100ல புகார் கொடுத்தோம், காவல்துறையில புகார் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல. இந்த நடவடிக்கை எடுக்காததை கண்டிச்சு குற்றவியல் நடுவர் 3வது நீதிமன்றத்திலே புகார் கொடுத்திருக்கிறோம், தனி புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த பஞ்சாயத்தை கலைக்க வேண்டும், இவர்கள் மீது தாக்குதல் நடத்த விஸ்வநாதன் உள்ளிட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வழக்கு விசாரணைக்கு தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அரசாங்கம், கவர்னர் இது போன்ற மக்கள் விரோத சட்டவிரோதமாக சட்டத்திற்கு சவால் விடக்கூடிய செயல்படக்கூடிய அந்த மக்கள் பஞ்சாயத்து என்பதை கலைக்கப்பட வேண்டும். சட்டத்தின் பிடியை, சட்டத்தின் செயல்பாட்டை சம்பந்தப்பட்ட கிராமங்களிலே செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். துத்திப்பட்டு லாரி உரிமையாளர் வீட்டில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி துத்திப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விஜயகாந்த். இவர் சொந்தமாக லாரி வைத்து ஓட்டி வருகிறார். அவர் தந்தை கலியமூர்த்திக்கு கடந்த 27ஆம் தேதி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே அவரை குடும்பத்தினர் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு சேர்த்துள்ளனர். அங்கு அவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் விஜயகாந்த் தனது தந்தையின் மருத்துவ செலவுக்காக பணம் எடுக்க வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டின் அலமாரியை திறந்து பார்த்தபோது அதில் வைத்திருந்த 7.5 பவுன் நகை மற்றும் 80,000 ரூபாய் பணத்தை காணவில்லை என தெரிகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் வீடு முழுவதும் தேடி பார்த்துள்ளார், கிடைக்கவில்லை. விஜயகாந்த் குடும்பத்தினர் வழக்கமாக வெளியே செல்லும்போது வீட்டின் முன்பு உள்ள மேட்டின் அடியில் வீட்டு சாவியை வைத்து செல்வது வழக்கம். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் யாரோ சாவியை எடுத்து வீட்டை திறந்து நகை பணம் திருடிச் சென்றது தெரிய வந்துள்ளது. அவற்றின் மதிப்பு ரூபாய் 10 லட்சம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரை எடுத்த போலீசார் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரியில் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழகம் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் துணை போவதாக பாஜக அரசு மீது அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டி புதுச்சேரி சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ அமைப்பைச் சார்ந்த நிர்வாகிகள், கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினர். வில்லியனூரில் ரூபாய் 36 லட்சத்தில் மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுவை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் ஒதியம்பட்டு மற்றும் வி மணவெளி கிராமங்களில் தலா ரூபாய் 11 லட்சத்தில் 2 கிராமங்களில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. மேலும் வசந்தம் நகர் விரிவாக்கம், திருக்காமேஸ்வரர் நகர் விரிவாக்கம் பகுதியில் உள்ள அருணாச்சலம் நகரில் ரூபாய் 13,90,000 புதிய சாலை அமைக்கும் பணி, தெல்லை நகர் VIP கார்டன் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களில் ரூபாய் 8,20,000 புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 35,90,000 மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் 16 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.40 லட்சத்தில் தொடர் நோய் நிதி உதவிக்கான அடையாள அட்டையை பயனாளிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் பீனா ராணி, கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்தியநாராயணா, குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திரைப்பட விழா 2026 வரும் 12ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் திரைப்பட விழா 2026 வரும் 12ஆம் தேதி தொடங்குகிறது. காமராஜர் மணிமண்டபம், லாஸ்பேட்டை APJ அப்துல் கலாம் பிளானட்டேரியம், கடற்கரை சாலை, காந்தி திடல், அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆகிய இடங்களில் தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும் இவ்விழா 15ஆம் தேதி நிறைவடைகிறது.
நாள்தோறும் 3 காட்சிகள் வீதம் 4 இடங்களில் 4 நாட்களில் 46 திரைப்படங்கள் திரையிடப்படுகிறது. காரைக்காலுக்கு வருகிற 14ஆம் தேதி வருகை தரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்காலில் நடைபெறும் பிஜேபி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டம் 3வது முறையாக 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடத்தில் கூடுகிறது. அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். இதனையொட்டி சட்டமன்ற அரங்கினை சபாநாயகர் செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 12ஆம் தேதி கூடும் சட்டமன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதாக கூறினார். வரும் 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வருகிறார். திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார். காரைக்கால் சந்தை திடலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் காலை 11:30 மணிக்கு உரையாற்றுகிறார். அதன் பிறகு தனியார் விடுதியில் பாஜக நிர்வாகிகளின் கூட்டம் நடக்கிறது. மாலை 4:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்கிறார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். 21வது நாளாக நடைபெறும் புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம். தேசிய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் நேரில் ஆதரவு. சட்டமன்றத்தை முற்றுகையிட்ட நகராட்சி வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தல். காதலர் தினத்தை முன்னிட்டு விதிகளை மீறி சலுகைகளை அறிவித்த தனியார் மதுபான கடை. கலால் துறை திடீர் ஆய்வு. புதுச்சேரி சுற்றியுள்ள பகுதிகளில் விதிகளுக்கு புறம்பாக குறைந்த இடைவெளியில் இயங்கும் 3 சுங்கச்சாவடிகள் உடனடியாக அகற்ற கோரி அனைத்து வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்பினர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.